பேசும் மொழி கூட அழகடி ஆயு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு த டே டேட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இமேஜஸ் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த எடிட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அஸ்தட்டிக் கப்பல் இமேஜஸ்னு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த இந்தியன் கப்பல் இல்லாமல் கொஞ்சம் வேறு ஃபாரின் கப்பல் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அஸ்தட்டிக்காக இருக்கும், அதுக்காக தான். ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணி 3 டாட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நிறைய இமேஜஸ் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இமேஜ் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்துட்டு 8 இமேஜஸ் தேவைப்படும். ஸோ அதனால் அட்லீஸ்ட் 8 இமேஜஸ் ஆகுது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜஸ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இமேஜை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா, ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கீழே ரெக்கமெண்டேஷனில் நிறைய இமேஜஸ் அதே மாதிரி வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்மளால் இன்னும் இது வீடியோ கொலாஜ் பண்ணுற ஆப்ஷன்லாம் இல்லை. ஸோ அதனால் இமேஜ் மட்டும் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு அஸ்தட்டிக் இமேஜஸ் வச்சு நிறைய எடிட் பண்ணுறது இருக்கும். அதனால் இப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு இதில் கொலாஜ் போய்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நான் ஃபஸ்ட்டு கொலாஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் போய்ட்டு நம்ம இமேஜஸ் எல்லாம் கொலாஜ் பண்ணிக்கலாம். 8 இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 இமேஜஸ் வேணும். இப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுற பாருங்கள், அது ஆப்ஷன் இருக்கும். அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த கொலாஜ் இமேஜ் வந்து கிடச்சிடும். இதை நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம வீடியோவில் கொண்டு போய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹோம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கொடுத்துட்டு அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் வந்து 9:16 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மியூசிக் போய் அந்த எப்பவும் போல் ஆட் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் போய்க்கோங்க. அதில் வந்துட்டு லைட்னஸை குறைச்சிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி. சேச்சுரேஷன் ஃபுல்லாமே குறைச்சிருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக் தான். நான் வந்துட்டு எப்பவும் போல் வந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற வீடியோவிலேருந்து. ஸோ நான் வந்துட்டு தனியாக ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு தனியாக எடிட் பண்ணுறதும் பண்ணித்தரேன். உங்களுக்கு வந்துட்டு எடிட்டிங் வேணுன்னா சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து நான் வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜையும் வந்துட்டு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மியூசிக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒப்பாசிட்டி இருக்கும்ல, ஸோ ஒப்பாசிட்டி வந்துட்டு லைட்டாக குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக வேணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வேல்யூ குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டி இப்போ அந்த மாதிரி ஏதாவது வரலன்னா நீங்கள் உங்களோட இன்ஷாட் ஆப்பை வந்துட்டு அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்துட்டு இது வரலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்போது சொல்கிறதா 1க்கு 2 தடவை செக் பண்ணுங்கள், ஒரு தப்பு இல்லை. இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதனோட ஃபாண்ட்டுமே நான் கொடுத்துட்றேன். ப்ரூனெல்லாம் லாஸ்ட்டில் 3 டாட்டு ஃபர்ஸ்ட்டில் 3 டாட்டு எண்டிங்கில் 3 டாட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சைஸ் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் பாருங்கள், சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் லைனில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகேவா? இதில் நான் அவுட் அனிமேஷன் சேஞ்ச் பண்ணல, டைமிங் மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீட் மார்க் எந்த இடத்துல எல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற மாதிரி ஃபுல்லாமே பீட் மார்க் வர இடத்துல எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் பீட் மார்க் செட் பண்ணுறது நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒவ்வொரு தடவை ப்ளே பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதா இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 டாட் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 3 டாட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நடுவில் டெக்ஸ்ட்டு மட்டுமே நீங்கள் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாமே உங்கள் இஷ்டம் தான். இதே மாதிரி டெக்ஸ்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கூகுள்லேருந்து காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ வந்து நான் ஃபுல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பிப்புக்கு போய்ட்டு அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
நான் அந்த பட்டர்ஃப்ளை அந்த ஜிஃப் இமேஜ் தான் அது, ஓகேவா? ஸோ அதை நான் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வீடியோ எண்ட் வரலும் நீங்கள் கொடுத்தாலும் வராது, இந்த மாதிரி தான் வரும், இவ்வளோ லென்த் தான் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா பண்ணுங்கள். நான் ஒயிட் கலரில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் சைஸ் சின்னது பண்ணிவிட்டு இதில் ஃபில்டர் இருக்கும்ல, ஃபில்டர் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு நான் அட்ஜஸ்ட்டில் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். லைட்னஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் இல்லாமல் இதில் பாருங்கள், இந்த கலர்னு ஒன்று இருக்கும், ஸோ இந்த இது இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே மேலே கொடுத்துக்கோங்க கர்வில். இப்போ ஃபேடுக்கு போய்ட்டு அதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேச்சுரேஷன் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ சேச்சுரேஷன் போய்ட்டு அதை ஃபுல்லாமே குறைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு உங்களுக்கு அது ஃபுல்லாமே ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆயிடும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த இது வந்துடும். ஸோ இனி நம்ம வந்துட்டு அந்த லைட்டு எஃபெக்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ அதில் எஃபெக்டில் போய்ட்டு பீட்ஸ் போய்க்கோங்க. இதில் வந்துட்டு 2 விஷயம் இருக்கும், பிரைட்டு, ஒயிட்டு. இந்த 2ல் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும்னு தோணுதோ அது இது பண்ணிக்கோங்க. இன்டர்வல் வந்து ஃபுல்லாமே குறைச்சிக்கோங்க. ஸ்ட்ரென்த்து மட்டும் வந்து உங்களோட வீடியோவோட எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ இப்போ பாருங்கள், வேல்யூஸ் வந்துட்டு நான் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ணல, ரொம்ப கம்மியாகவும் யூஸ் பண்ணல, ஓரளவுக்கு மாடரேட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லெவலில் ஸ்ட்ரென்த் வேணும்னு தோணுதோ அந்த அளவில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய பேஜோட நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் எண்டிங்கில் வந்துட்டு இமோஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதே வீடியோ என்வரில் நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். என்னோடய வீடியோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த எடிட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அந்த பட்டர்ஃப்ளையும் சரி, டெக்ஸ்ட்டும் ஃபாண்ட்டும் சரி, நான் 2மே மெட்டீரியல் லிங்க்கில் கொடுத்துட்றேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.